ப்ரோமோல நல்ல ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. ராகவ வந்து கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே டவுட் இருந்தது தான், ராகவ் தான் கடத்தியிருப்பார் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக தெரியும். இப்போ வந்து எபிசோடை பார்த்த பிறகு ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். சித்தப்பா வந்து ராகவை பார்க்கும்போது ராகவ் வந்து ஒரு வெள்ளை கலர் காரில் வந்ததாக வந்து நம்ம சித்தப்பாவே வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே காவேரியும் விஜய் வந்து போகிறாங்க. எல்லோரும் 3 பேருமே சேர்ந்து தான் போகிறாங்க. அதாவது காஞ்சிபுரம் சென்னை போகிற ரோட்டில் வந்து வண்டி போயிட்டுருக்கிறதா சித்தப்பாவுக்கு வந்து தகவல் கிடைக்கிது. எப்படி சித்தப்பாவுக்கு மட்டும் எப்படி வேக வேகமாக தகவல் வருது? ஒரு வேளை வந்து சித்தப்பாவும் கூட்டாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. இருந்தாலும் சில நேரம் சித்தப்பாவுக்கு வந்து பிடிக்காது தான். சில நேரம் வந்து சித்தப்பா அப்படி பண்ணாமலும் இருக்கலாம். என்னன்னு ஒழுங்காக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம காவேரிக்கு வந்து ராகவ வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது ராகவ் அண்டு பசுபதி எல்லாமே வந்து காவேரிக்கு ஞாபகம் இருக்கும். இந்த நிவினை லவ் பண்ணுறதெல்லாம் வந்து ஞாபகம் இல்லை. அப்போனா ஆரம்பத்துலேயே அவங்க அப்பா இருக்கும்போதுனா நிச்சயமாக வந்து பசுபதி வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ வந்து ஞாபகம் இருக்கும். நிச்சயமாக காவேரிக்கு ராகவ் யாருன்னு ஞாபகம் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. வந்து ரிவெஞ்சுக்காக தான் குட்டி காவேரியை வந்து கடத்தியிருக்காங்க. காவேரியுமே ரொம்பவே அழுகுறாங்க. நான் அப்பாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாகவே விஜய்க்கு இருக்க கோவத்துக்கு ராகவ் வந்து சும்மாவே விட மாட்டார். ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால ராகவும் வந்து ஏதாவது பாப்பாவை வந்து பயங்கரமாக பண்ணுற மாதிரி இருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கும் ஃபீலாக இருக்கிறது. நல்லா நிச்சயமாக காப்பாற்றிருவாங்க. எல்லோருமே கவலைப்படாதீங்க, குட்டி காவேரி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இனி போகிற கதைக்களம் வந்து நிச்சயமாகவே ஒரு என்னென்னா விரைவாக வந்து வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா வந்து கொண்டு போகிறது இனி வந்து பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான எபிசோட்ஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.